எல்லாருக்கும் அன்புக்கும் இன்னைக்கு பார்க்க போற டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வோடாஃபோன் நிறுவனம் வந்து அட்டகாசமான ஒரு கால் கட்டர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது கூட வந்து இன்னும் வந்து சாகசமான டெக்னிக்ஸ் வந்து இன்னைக்கு நீங்க வீடியோல பார்க்க போறீங்க. அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. நேற்று வந்து வோடாஃபோன் நிறுவனம் ஒரு புதுசாக ஒரு டேரிஃப் பிளான் லான்ச் பண்ணி என்ன மாதிரி புதுசான டேரிஃப் பிளான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டேரிஃப் பிளானுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் டே சூப்பர் வீக்னு சொல்லி இந்த சூப்பர் டே டேரிஃப் பிளான்ல வந்து என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 19 ரூபா ஒரு எம்ஆர்பியில் இருக்கு. அது மட்டும் இல்லை 49 ரூபா ஒரு எம்ஆர்பியில் இருக்கு, 89 ரூபா எம்ஆர்பியில் இருக்கு. இந்த 19 ரூபா எம்ஆர்பியில் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து வோடாஃபோன் டு வோடாஃபோன் அன்லிமிட்டடா பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 100 MB உங்களுக்கு நெட் தராங்க, ஒரு நாள் வேலிடிட்டி. இதே வந்து நீங்க 49 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டா வந்து 250 MB தருவாங்க. வோடாஃபோன் டு வோடாஃபோன் அன்லிமிட்டட் பேசிக்கலாம், 7 நாள் வேலிடிட்டி தராங்க. இதே வந்து 89 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 250 MB தருவாங்க. வோடாஃபோன் டு வோடாஃபோன் அன்லிமிட்டடா பேசிக்கலாம். அது கூட வந்து 100 மினிட்ஸ் அதர் லோக்கல் வோடாஃபோன் அதர் நெட்வொர்க் பேசிக்கலாம். இது 10 நாள் வேலிடிட்டி. இந்த 3 ஆஃபர் வந்து எந்த ஆஃபர் வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து 49 ரூபா ஆஃபர் வந்து யாரெல்லாம் ஒரு நார்மலாக ஒரு வோடாஃபோன் கவரேஜ்குள்ளே இருக்கிறீங்களோ வந்து அவங்க வந்து இந்த 49 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வாரத்துக்கு அன்லிமிட்டடாக பேசிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு டேரிஃப் தான் வந்து. ஏன்னா என்ன விதத்தில் சொல்ல போனால் காலில் வந்து கால் ரேட் அதிகமாக போகிற இடத்துல வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது ஒரு STD கால் பேசுகிற மாதிரி இருந்தால் வோடாஃபோனுக்கு வந்து இந்த டேரிஃப் பிளான் வந்து ஒரு பெஸ்டான டேரிஃப் பிளான். ஆனால் வந்து ஏதோடு எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க மார்க்கெட்டை வந்து அவங்க கவர் பண்றதுக்கு. ஆனா பண்றது இந்த ஆஃபர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வோடாஃபோனோட சூப்பர் டே அண்ட் சூப்பர் வீக்கோட ஆஃபர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த 19 ரூபா 48 ரூபா இல்லைன்னா 89 ரூபா டேரிஃப் பிளான்ல உங்களுக்கு பிடிச்ச டேரிஃப் பிளான் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஜென் நிறுவனத்தோட ஒரு அபிஷியலா ஒரு புது ஒரு மொபைல் ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிருக்கு. என்ன போன் பாத்தீங்கன்னா வந்து ஜென் அட்மிர் சென்சர் சொல்லிட்டு ஒரு போன் லான்ச் பண்ணாங்க. இந்த போனோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் போன் 5999 ரூபாய்க்கு இந்த போன் வாங்கலாம். இதோட ஸ்பெசிபிகேஷன் சொல்ல போனா வந்து 5 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா FWVGA டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் HDM இல்லை, நார்மல் HDM இல்லை. இந்த ஸ்க்ரீனை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேட் தெரியுமா அதில்? அதனால வந்து ஒரு நார்மலான VGR HDயான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1.3 GHz வந்து உங்களுக்கு கோட் கோர் ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு, மீடியாடெக் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் 1 GB RAM கொடுத்துருக்காங்க, 8 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அது மட்டும் 32 GB வரைக்கும் எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் டியூல் சிம் போடலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு சிம் கார்டு போட்டு ஒரு மெமரி கார்டு தான் போட முடியும். இது மாதிரி பட்ஜெட் ஃபோனில் இருக்கும்போது அவங்க வந்து தாராளமாக கொடுத்துருந்தா இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் வரவேற்று. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த ஃபோனில். அது மட்டும் பேக்லேயும் 5 MP, ஃப்ரண்ட்லேயும் 5 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 5999 ரூபா ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட உங்களுக்கு வருது. இதில் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிகேஷனான ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிட்டு இன்பில்டாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா இவங்களோட ஸ்பெஷலான வந்து நீக்கின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஸ் ஒன்று இருக்குது. அந்த நீக்கி ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்டாக வந்து இந்த ஷாப்பிங் பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, அது மாதிரி ஃபுட்டு, அது மாதிரி டாக்ஸி, கால் டாக்ஸி எல்லாம் பண்ணுறதுக்கு அஃபிஷியலாக நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி அந்த நீக்கி ஆப்ஸ்லேயே வந்து எல்லா ஆப்ஸும் வந்து இன்பில்டாக இருக்கிற அந்த ஆப்ஸுக்கு வந்து உங்களுக்கு அவசியப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி 4G என்னென்ன ஒரு நார்மலான பேசிக் ஃபோனில் இருக்கணுமோ 4G லைட் சப்போர்ட் பண்ணோம், ரிலையன்ஸ் சப்போர்ட் பண்ணோம், அப்புறமா வந்து USB OTG கேபிள் சப்போர்ட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இது பேட்டரி பேக்கப் சொல்ல போனால் வந்து 2300 mAh பேட்டரி. இதுவும் பேட்டரி சின்ன சைஸ் தான். ஆண்ட்ராய்டு வந்து நார்மலான 6.0 தான் ஓடும். ஒரு மேஷ்மரோவில் புது நோகட் அப்டேட் கொடுக்கல அவங்க. அது மட்டும் 2 வேரியண்டான கலர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இது சொல்லப்போனால் வந்து யார் வாங்குவான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது 5999 ரூபா சொல்லிட்டு ஜென் நிறுவனத்தோட இந்த ஃபோன் வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனால் வந்து ஜென் நிறுவனத்தோட நிறைய ப்ராட்பேண்ட் அது மாதிரி நிறைய இந்த உங்களுக்கு USB மாடல் மாதிரி நிறுவனம்லாம் நிறைய அவங்க ப்ராடக்ட் போடுறாங்க. ஆனால் இவங்க மார்க்கெட்டில் வந்து எந்த ஃபோனும் வந்து சக்ஸஸ் ஆன பாதையில் நான் பார்த்ததில்ல. ஆனால் நீங்கள் ஜென் ஃபோன் வச்சிருக்கீங்களா? ஜென் ஃபோனை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜென் ஃபோன் இந்த ஃபோன் நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 2 வருஷத்துக்கு முன்னே LG ஹேண்ட்செட் எந்தெந்த ஃபோனில் நீங்கள் வச்சிருக்கீங்க? எக்ஸாம்பிள் சொல்ல போனால் வந்து LG V10, அது மட்டும் இல்லாமல் F06001, அப்புறம் வந்து F600K, அது மட்டும் இல்லாமல் G6005 மாடல் உள்ள எல்லா LG ஹேண்ட்செட்டுக்கும் வந்து நோ
நோகட் அப்டேட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அஃபிஷியலாக வந்து இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே லான்ச் ஆயிருக்குன்னா சவுத் கொரியாவில் தான் லான்ச் ஆயிருக்கு. ஜூன் மாதம் எண்டிங்குள்ளே வந்து உங்களுக்கு இந்தியாவில் அப்டேட் வந்துடும் 7.0க்கு. இல்லை ஒருவேளை வந்து நோகட் அப்டேட் வேணும் உங்களுக்கு எல்ஜிக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு VPN டவுன்லோட் பண்ணீங்க. VPN டவுன்லோட் பண்ணிட்டு சவுத் கொரியாவுக்குள்ள VPN டைரக்ஷனை வந்து மாற்றிக்கிட்டீங்கன்னா அங்கே உள்ள நெட்வொர்க் மூலமாக நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்லை வெயிட் பண்ணி நீங்கள் வந்து எல்ஜி, ஏன்னா வந்து இப்போ எல்ஜி நிறுவனம் வந்து நேற்று அஃபிஷியலாக தகவல் 2 வருஷம் முன்னாடி வந்த ஃபோன் எல்லாத்துக்கும் வந்து நோகட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அவங்களோட UI வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டோட உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்ஜி ஹேண்ட்செட் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணலையா, உங்களுக்கு நோகட் அப்டேட் வந்துருச்சா வரலையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஜியோ நிறுவனம் வந்து இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி ஏர்டெல் நிறுவனம், அது மாதிரி வோடாஃபோன், ஐடியா நிறுவனம் வந்து உங்களுக்கு கட்டக்கூடிய வரியை வந்து சரியாக கட்டாதால வந்து நெருக்கி பார்த்து உங்களுக்கு வருடத்துக்கு வந்து 400 கோடி ரூபாய் நஷ்டம் அடையுது. இதை பற்றி கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து ட்ராய் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3050 கோடி வந்து 3 நிறுவனம் வந்து சரி பாதியாக வந்து அவங்க வந்து அபதாரம் கட்டணும்னு சொல்லிட்டு ஃபைன் கட்டணும்னு சொல்லிட்டு இது வந்து அப்பீல் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து என்னன்னா வந்து ஏர்டெல் நிறுவனம் வந்து அஃபிஷியலாக போய் ட்ராய்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து செஞ்சது தப்பு, இதுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து இதை ஏதாச்சும் இந்த கொடுத்துக்க அபதாரத்தை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் குறைக்க முடியுமா, இல்லை எங்களுக்கு இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்டாக வந்து ட்ராய்கிட்ட போய் கேட்டிருக்காங்க இன்னைக்கு உள்ள நியூஸ் அப்டேட்டில். அது மட்டும் இல்லாமல் எதுக்கு வீண் வம்பு கொடுத்து வரீங்க, ஒழுங்காக வந்து தான் வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு ஜியோ வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு எதுக்கு போட்டி போறாமல் இப்படி பண்ணுறால தான் வந்து இப்போ வந்து ஜியோ வந்து ஒரு தகவலுக்கு சொல்ல அதே மாதிரி வந்து ட்ராய் வந்து அவங்க மேலே கம்பெனி. ஏன்னா பார்த்தா இந்தியாவில் பார்த்தா ஒழுங்கான முறையில் வந்து நேர்மையான முறையில் வரி எல்லாமே கட்டி இப்போ டெலிகாம் கம்பெனி நடக்குது பார்த்தா ஜியோ மட்டும்தான், பாக்கி எந்த கம்பெனியும் வந்து கொள்ளடிக்க பார்க்குறாங்க. அவங்களும் வந்து டேக்ஸ் கட்டாமல் வந்து இப்படி ஓட்டுறாது. இப்போ அவங்கள பிரச்சனை மாட்டிக்கிட்டா ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா நிறுவனம்லாம் சரியான இப்போ முறையில் வந்து ட்ராய்கிட்ட மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணு, ஏன்னா வந்து 3050 கோடி வந்து ட்ராய் வந்து அவங்களுக்கு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன நீங்கள் நினைக்கிறீங்க, இது சரிதான ட்ராய் சொன்ன அவங்க கொடுத்த பெனால்ட்டி வந்து இது அவங்களுக்கு கட்டணுமா வேணாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஜாலியாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து நியூசிலாண்டில் வந்து ஒரு புதுசாக ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லப்போனால் இந்த மாதமே நம்ம இந்தியாவில் ஒரு சேட்டலைட் இருக்கோம். நியூசிலாண்டில் வந்து 3வது சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் ராக்கெட் இன் ஸ்பேஸ் சொல்லிட்டு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க, மிசைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அடுத்த நியூசிலாண்டுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கமர்ஷியலான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வளர்ச்சிக்காக இந்த வந்து ராக்கெட் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 5ஓட ஃபோனை பற்றி ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக வீடியோஸ் போட்டிருந்தேன். இப்படி தான் வந்து கான்ஃபிகரே வரப்போகுது, இப்படி தான் இது வரப்போகுது, இது மாதிரி தான் டியூல் கேமரா வரப்போகுது. ஆனால் அதே நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக நான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு கூட இப்போ எனக்கு சந்தேகமாகிடுச்சு என்ன மாதிரி ஃபோன். ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கும்போது வந்து நேற்று ஒரு தெளிவான விஷயம் வந்து ஒரு OnePlus 5ஓட மொபைலில் வந்து இதுதான் வரப்போது ஒரு நிர்ணயமான ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்துச்சு. ஆனால் அது வந்தவர் வந்து எனக்கு ஒரு மன திருப்தி இருந்துச்சு. ஏன்னா வந்து நீங்கள் OnePlus 5ஓட ஃபர்ஸ்ட் என்னோட ரிவ்யூ வீடியோ நீங்கள் ஒப்பீனியன் வீடியோ பார்க்கலாம், மேல உள்ள ஐகான் பட்டன்ல போய் அந்த வீடியோ பாருங்க. என்ன மாதிரி நியூஸ் பண்ணீங்க பாத்தீங்கன்னா OnePlus 5ல உள்ள ப்ராசஸர் வந்து கோல்காம் நிறுவனம் வந்து ஒரு அஃபிஷியலா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே வந்து தடவையா வந்து OnePlus 5ல வர ப்ராசஸர் பாத்தீங்கன்னா வந்து 835 ப்ராசஸர், ஸ்னாப்டிராகன் 835 ப்ராசஸர் தான் வருது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் காலடி எடுத்து வைக்கிறது. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப கேமரா குவாலிட்டிலேருந்து நிறைய வந்து வித்தியாசங்களை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்க முடியும். இதோட நிர்ணயம் பார்த்தாலும் அபோவ் 35 மேலே தான். ஏன்னா வந்து 835 ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிர்ணயமான ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் S8ல வர வேண்டியது. இந்தியாவில் இப்போ சாம்சங் S8லாம் நார்மலாக வந்து 835 ப்ராசஸரில் தான் வந்து உலக நாட்டில் இருக்குது. ஆனால் இந்தியா நாட்டுக்கு மட்டும் இப்படி ரேட் பட்ஜெட்லாம் வேரியேஷன் ஆகும்னு சொல்கிறதால அவங்க சொந்த பழைய ப்ராசஸர் போட்டு தான் சாம்சங் S8 வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஆனால் வந்து இப்போ கண்டிப்பான முறையில் சொல்ல போனால் வந்து OnePlus 5 மாடலில் வந்து வரப்போகிற ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 835 தான் வரப்போகிற ப்ராசஸர். அதனால வந்து இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். யாரெல்லாம் OnePlus மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை OnePlus 3T இல்லை 3 மாடலை யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை OnePlus 5 யாரெல்லாம் வாங்க போறீங்க, இல்லை OnePlus 5 பற்றி உங்களுக்கு தெரியும்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி பேசலாம். அடுத்த லாஸ்ட் டெக்னிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் நிறுவனத்தோட வந்து அஃபிஷியலாக நேற்று ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் வந்து டெக் சேனலில் சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து இது ஓவராலாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன மாதிரி ஆப்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ஒரு சர்வைவல் ஆப். இந்த சர்வைவல் ஆப் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஆப்ஸில் வந்து நிறைய பேர் வந்து காசு கொடுத்து சில ஆப்ஸ்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அது மாதிரி நீங்கள் விலை கொடுத்து வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எதுக்குடா அந்த ஆப்புக்கு போய் செலவு பண்ணு சொல்லிட்டு APK ஃபைல் மாதிரி உள்ள ஃபைல் வந்து டூப்ளிகேட் ஃபைல்
ஹேக்டான ஃபைல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சட்ட பிரகாரமும் தவறு தான். ஆனால் மற்றவனோட உழைப்பையும் நம்ம வந்து ஏமாற்றி செய்கிறதும் அதுவும் தவறு தான். ஆனால் அதெல்லாம் வந்து முறியடிக்கிறதுக்காக தான் கூகுள் நிறுவனம் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 2-3 தேசத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா அது மாதிரி சில நாடுகளுக்கு தான் கொடுத்தாங்க. இந்தியாவுக்கு வந்து அந்த ஆப் லான்ச் ஆயிருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு சர்வைவல் கேள்வி இருக்கும். அந்த சர்வைவல் கேள்விக்கு என்ன பதில் மாதிரி நார்மலாக உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலேருந்து கூகுளில் நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் கேள்வி. ஏன்னா நான் யூஸ் பண்ணதில்லை, என்னோட ஃப்ரெண்டு பெங்களூர்லேயும் கிடைச்ச தகவல். அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு 10 கேள்வி நீங்கள் பதில் சொல்லும் போது மினிமம் வந்து நீங்கள் வந்து அந்த இதுலேருந்து கேஷ் வந்து 10 ரூபா நீங்கள் வந்து சம்பாதிக்கணும். ஒரு சர்வைவல் கேமை முடிச்சிங்கன்னா ஒரு சர்வைவல் கேமுக்கு 10 ரூபா கிடைக்கும். அந்த 10 ரூபாவில் வச்சு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு கேம் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு மூவி பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஒரு நல்ல விதத்தில். அது மட்டும் சர்வைவல் கேமில் வந்து நீங்கள் முழுக்க இங்கிலீஷில் தான் சர்வைவல் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச ப்ரிஃபரன்ஸான லாங்குவேஜ்னால நீங்கள் வந்து கேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு விதத்தில் வந்து இது முழுக்க ஒரு நேர்மையான முறையில் வந்து அவங்க கூகுள் நிறுவனம் வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த கேம் அட்டென்ட் பண்ணுங்க. அந்த அட்டென்ட் பண்ணுறதால வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு விதத்தில் உங்களுக்கு காசு. இது ஏன் சர்வைவல் அவங்க வச்சு எது காசு தராங்கன்னா, இப்போ கூகுள் நிறுவனம் வந்து மக்களாக வந்து சில விஷயங்கள்லாம் கலந்துக்கணும் ஆசைப்படுறாங்க. என்ன மக்களோட மக்கள்னா, அவங்க கூகுள் நிறுவனத்தில் இப்போ கேள்வி கேட்க போகிறது எல்லாமே கூகுள் பற்றி தான். கூகுளை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கூகுள் என்னென்ன மாதிரி சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்க, கூகுள் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, கூகுளால் மக்களோட வாழ்க்கை இது மாறி இருக்கு, அது மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. அந்த கேள்விக்கு எஸ் நோ நீங்கள் கொடுத்தாலே அவங்க 10 ரூபா காசு கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் வந்து அதனால அவங்களோட சொந்த ஜோபில் உள்ள காசை எடுத்து அவங்க உங்களுக்கு கொடுத்து அவங்களோட கம்பெனியோட வளர்ச்சியை நிறுவனத்தை வந்து அவங்க மாற்றுறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறதா இந்த கூகுள் சர்வைவல் பிளான்ஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதனால யாரெல்லாம் வந்து இதுவரைக்கும் கூகுள் நிறுவனத்துக்கு வந்து அந்த சர்வைவல் கேம் வந்து அட்டென்ட் பண்ணி காசு சம்பாரிச்சிங்க, இல்லை அதை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. என்னடா ரொம்ப நேரமாக பின்னாடி வந்து ஒரு விஷயம் லைட் பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு பார்த்துறீங்களா? உண்மையாக சொல்ல போனால் ஃபியூஜி ஸ்பின்னரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டாப்பிக்கே. அடுத்த வீடியோ வந்து ஃபியூஜி ஸ்பின்னரை பற்றி தான். பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபியூஜி ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வேரண்டியான மாடல் வந்து ஸ்பான்சர் இல்லை. இது வந்து நான் போய் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணி இந்த டாப்பிக்கோட உண்மையான என்னன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாரும் வந்து யார் வந்து உருவாக்குனாங்க, யார் வந்து இதை செஞ்சாங்க, இது எப்படி இதாச்சுன்னா சொன்னாங்க தவிர இதோட உண்மையான மைனஸை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது மைனஸ் எப்படி வந்து ஒரு போதைப் பொருள் மாதிரி உலகத்தையே வந்து கலக்கிக்கிட்டு இருக்கு, இது யார் வந்து ஊண்டுகோல்னு சொல்லிட்டு இந்த டெக் நியூஸ்க்கு அப்புறமா இந்த அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட முழு விஷயத்தை வந்து என்னோட அடுத்த வீடியோவில் நீங்கள் காத்துட்ருங்க. இந்த ஃபியூஜி ஸ்பின்னரை வச்சு இது சொல்லப்போனால் நிறைய ஃபியூஜி ஸ்பின்னர் வந்துருக்கு. இந்த ஃபியூஜி ஸ்பின்னர் என்ன பண்ணலாம் எனக்கு தெரியல, நான் விளையாட மாட்டேன் நான். ஆனால் இந்த ஃபியூஜி ஸ்பின்னர் வந்து கிவ்அவேல கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, உங்களுக்கு இந்த ஃபியூஜி ஸ்பின்னரை பற்றி என்ன உங்களோட அபிப்பிராயம் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் எவ்வளோக்கு சீக்கிரம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து அந்த அப்லோடிங் வீடியோ பாக்கி இருக்க அப்லோட் பண்ணிட்டு சீக்கிரம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபியூஜி ஸ்பின்னரோட வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க. மேற்கொண்டு நம்மளோட சேனலை இப்போ யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களா போய் கீழே போய் கிவ்அவேல போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு வந்து இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி எந்த நியூஸ் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரணுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள், கூகுள் ப்ளஸில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மல்டி சைன் ஃப்ரம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்காங்க.